வணக்கம். இந்திய கப்பற்படையில் ஐஎன்எஸ் அர்னாலா புதிய நீர்மூழ்கி வேட்டைக்கார கப்பல். தற்போது நிலவி வரும் உலகளாவிய பாதுகாப்பு சூழ்நிலையில் இந்தியாவின் கடற்படையை பலப்படுத்துதல் முக்கியமான ஒன்றாக மாறியுள்ளது. அதற்கான ஒரு முக்கிய எடுத்துக்காட்டாகவே இந்த புதிய போர்க்கப்பல் ஐஎன்எஸ் அர்னாலா இந்திய கடற்படையில் இணைக்கப்பட்டுள்ளது. விசாகப்பட்டினத்திலிருந்து நாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்ட இந்த கப்பல் இந்தியா முழுக்க உள்நாட்டில் உருவாக்கப்பட்ட ஆன்டி சப்மரைன் வார்ஃபோர் கார்வெட். குறுகிய ஆழங்களில், அதாவது கடற்கரைக்கு மிக அருகில் மறைந்திருக்கும் எதிரி நீர்மூழ்கி கப்பல்களை கண்டுபிடிக்க இது தயாராகியுள்ளது. இதன் முக்கிய சிறப்பம்சங்கள்: ஐஎன்எஸ் அர்னாலா பல்வேறு அட்வான்ஸ்டு சோனார் அமைப்புகள், ராக்கெட் லான்ச்சர்கள், டார்பிடோ டியூப்கள், நீரில் எதிரிகளை தாக்க வல்ல ஆன்டி டார்பிடோ டகாய் சிஸ்டம், பாதுகாப்பு வலையை ஏற்படுத்த 6 அடுக்குகள் கொண்ட மாடர்ன் நேவல் லேஅவுட். இதில் டீசல் ப்ளஸ் வாட்டர் ஜெட் என்ஜின், வேகம், திசை மாற்றும் திறன், குறைந்த இரைச்சல், 30 மில்லிமீட்டர் சர்ஃபேஸ் துப்பாக்கி நிலமும் வானுமாக தாக்க முடியும். கன்னி வெடிகள் வைக்கும் திறன் எதிரி கப்பலுக்கு சூழ்ச்சியாக அமையும். நம் நாட்டிற்கு ஏன் இத்தகைய கப்பல்கள் தேவை? இந்தியாவில் சர்வதேச வர்த்தகம் 95% கடல் வழியாகவே நடக்கிறது. சீனா, பாகிஸ்தான் போன்ற நாடுகள் பெருங்கடலில் தங்களின் தாக்கத்தை அதிகரித்துள்ளன. அரேபிய பெருங்கடலிலும் இந்திய பெருங்கடலில் தங்கள் தாக்கத்தை அதிகரித்துள்ளன. இந்தியாவின் கடல் எல்லை 11,000 கிலோமீட்டராக இருப்பதால் பாதுகாப்பு நம் பொருளாதாரத்திற்கு அவசியம். இந்த கப்பல்களின் எதிர்கால பங்கு என்ன? இந்திய கடற்படை இன்னும் 15 கப்பல்கள் ஐஎன்எஸ் அர்னாலா போல் உருவாக்க திட்டமுள்ளது. மொத்த செலவு 12,000 கோடி. மேற்கு தீரமும் கிழக்கு தீரமும் பாதுகாக்க இது ஒவ்வொன்றாக மிகப்பெரிய அரண்களாக அமையும். அர்னாலாவின் பெயர் பின்னணி: மும்பை அருகே உள்ள அர்னாலா கோட்டை மராத்தா சாம்ராஜ்யத்தின் பாதுகாப்புக்கு முக்கிய அடையாளமாக இருந்தது. அதேபோல் இப்பெயருடன் இந்திய கடற்படையின் பாதுகாப்பு பொறுப்பையும் அது சுமக்கிறது. இந்த போர்க்கப்பல் இந்திய கடற்படையின் எதிர்கால இராணுவ முயற்சிகளில் முக்கியமான துரும்பாக அமையும் என்பதில் சந்தேகமில்லை. மேலும் இது போன்ற செய்திகளுக்கு நமது இண்டிபெண்டன்ட் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.